ஹாய், இன்றைக்கி இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மஸ்ட்டு நம்ம பஃப் ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து 3.5 இன்ச்சு பஃப் ஸ்லீவ் பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 3.5 இன்ச்சு நம்ம பஃப்க்கு விட்டுருக்கோம்ல, அதை தாண்டி 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அங்கேருந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போனா ப்ளீட்ஸ் வந்து நமக்கு நிறையாவும் இருக்கும், பஃப்னு இருக்கும். அது மாதிரி நார்மல் ஸ்லீவ்லேருந்து 1 இல்லைனா 1.5 இன்ச் கூட நம்ம மேலே ஏற்றி நம்ம எடுத்தாக்கும் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு முடிச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பார்க்க. இதில் வந்து பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும்ல, அதனால் அந்த பார்டரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இதே மாதிரி முக்கோணமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பார்ட் மேலே வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பஃப் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணும் போதே 2 இன்ச்சு உள்ளே ஏற்றி கட் பண்ணாக்கும் நமக்கு இந்த முக்கோணம் மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப அழகாக தெரியும். பஃப் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறதுக்கு முதல்ல நார்மல் ஸ்லீவ்ல ஹைட்டில் மேலே 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் எடுங்க. பஃப் ஸ்லீவ் வந்து நல்லா அழகாக தெரியும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.